இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் சமாதானம். இன்றைக்கு ஆதியாகமம் 1:26 பார்ப்போம். தேவன் மனுஷனை தம் சாயலிலும் ரூபத்திலும் படைத்தார் என்று அந்த வசனம் கூறுகிறது. பிரியமானவர்களே, தேவன் படைப்பை உருவாக்கியபோது ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு குறிப்பிட்ட சூழலுக்குள் வைத்தார். தேவன் மீன்களை தண்ணீரில் வைத்தது போலவும், தேவன் செடிகளை பூமியில் வைத்தது போலவும், மீனை தண்ணீரை விட்டு பிரித்தால் மீன் இறந்துவிடும். செடிகள் பூமியிலிருந்து பிரிக்கப்பட்டால் வாடி அழிவது போல, தேவன் தம் சாயலில் படைத்த மனுஷனும் தேவ பிரசன்னத்தை விட்டு பிரியும்போது பாவத்தினால் மரணம் அடைகிறான். மனுஷனை தேவன் ஏன் இவ்வளவு நேசிக்கிறார் என்பதையும், அவனுக்காக தம் குமாரனை பலி கொடுக்கும் அளவுக்கு மனுஷன் ஏன் தேவனுக்கு முக்கியம் என்பதையும் இந்த வசனம் விளக்குகிறது. ஏனென்றால் நாம் சாதாரணமான எவரின் சாயலிலும் அல்ல, பிரபஞ்சத்தின் அழகான முகத்தை கொண்ட அந்த தெய்வீகத்தின் சாயலிலேயே படைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்று தேவனுடைய அன்பை அறிந்து அவருடைய பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையில் அழையுங்கள். இயேசு கிறிஸ்து மூலம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை, அதாவது எதிரியின் வல்லமையை மேற்கொள்ளும் அந்த அதிகாரத்தை இன்று முழுமையாக பற்றிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நீங்க தேவனுடனே முழுமையாக இணைந்திருக்கிறீர்களா? இன்னைக்கு அவருடைய ராஜ்யத்திற்காக நீங்கள் முழுமையாக தயாராக இருக்கிறீர்களா? இன்னைக்கு உங்கள் செயல்கள் மற்றும் வார்த்தைகளின் மூலம் மக்கள் தேவனுடைய குணாதிசயத்தை உண்மையாகவே பார்க்கவும், அறியவும் முடிகிறதா? நேற்றைய தினத்தை விட இன்று இந்த பூமியில் நீங்கள் தேவனை சிறப்பாக பிரதிபலிக்கிறீர்களா? இன்றைக்கு உங்களுக்காக பொழியப்பட்ட இந்த மகத்தான நிபந்தனையற்ற அன்பை பற்றி ஆழமாக சிந்திக்க ஒரு நிமிடம் ஒதுக்குமாறு உங்களை அழைக்கிறேன். இது எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஒரு அன்பு. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். செய்யும் காரியங்கள் அனைத்தும் சிறக்கட்டும்.